வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை சீரமைத்து பராமரிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்து ஒரு தொகுப்பு. வறண்டு போய் காட்சியளிக்கும் இந்த தெப்பக்குளம் தான் தமிழகத்திலேயே உள்ள மிகப்பெரிய தெப்பக்குளம். இது 304.8 மீட்டர் நீள அகலமுடையது. குளத்தில் 4 புறமும் 12 அடி உயரமுள்ள படிக்கட்டுகளும் குளத்தின் தரையிலிருந்து 15 அடி உயரம் கொண்ட கற்களால் ஆன சுவர்களும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனை கட்டுவதற்காக வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் இருக்கும் இடத்தில் இருந்து மண்ணை அள்ளியதாகவும் பின்னர் அதை சதுர வடிவில் வெட்டி குளமாக கட்ட உத்தரவிடப்பட்டதாகவும் சொல்கிறது வரலாறு. மதுரையை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விதமாக இந்த மாரியம்மன் தெப்பக்குளம் இருக்கிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க புராண காலத்திலே கட்டப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இதனுடைய அழகும் இதனுடைய நீர் தேங்கும் அந்த செழிப்பும் மதுரை மக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த மாரியம்மன் தெப்பக்குளத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதனுடைய தரம் எவ்வளவு தாழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். குளத்திற்கு வைகை நதியிலிருந்தும் கிருதுமால் நதியிலிருந்தும் சுரங்கப்பாதை மூலம் தண்ணீர் வருமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது சாக்கடை நீர் கலந்து வருவதாலும் குப்பைகளும் செடி கொடிகளும் மண்டி கிடப்பதாலும் இந்த குளம் சிறுவர்கள் விளையாடும் மைதானமாகவும் கால்நடைகள் மேய்க்கும் இடமாகவும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மகேந்திரன். திருமலை நாயக்கர் இங்கே மண்ணு தொண்டப்ப இது ஒரு குளமாக உருவாக்குனார். அது பள்ளமாக விடாமல் இது தெப்பக்குளமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நிறைய கல்லுகள்லாம் இங்கேருந்து கொண்டு வந்து இதை கட்டி அழகுபடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து சுரங்கப்பாதை வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை அடைச்சி தண்ணி தேக்கினாங்கன்னா இந்த பகுதியில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தண்ணியும் கிடைக்கும். இந்த குளத்தில் தான் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளும் தெப்ப திருவிழா நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். ஆனால் குளத்தில் நீர் நிரப்ப முடியாமல் தண்ணீர் இல்லாமலேயே திருவிழா கொண்டாடப்படுவதாக கூறுகிறார் இந்த பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார். ஸோ மதுரையில் சிறந்த திருவிழான்றப்போ தெப்ப திருவிழான்ற ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது அன்னைக்கு மட்டும் புகைப்படத்துலையும் இதுலையும் மட்டும்தான் அது இருக்கே தவிர அதை பராமரிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. குளத்தின் சுற்றுச்சுவர்களில் வைக்கப்பட்டுள்ள சிலைகள் சிதைந்து அழியும் தருவாயில் உள்ளதாக இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் வரலாற்று பெருமை வாய்ந்த மதுரை மாரியம்மன் கோவில் தெப்ப குளத்தினை பராமரித்து தண்ணீர் நிரப்பி சீரமைத்து அழகுபடுத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையின் வரலாற்று சுவடுகளை தாங்கி அலங்கோலமாக கிடக்கும் இந்த தெப்ப குளத்தினை அழகுபடுத்த வேண்டும் என்கிறார்கள் பொதுமக்கள். ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் செய்தியாளர் ஜெய் கணேஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.